இப்பதான் உன் கௌரவத்தை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறதெல்லாம் அசல் தங்கம்னு போய் சொன்னேன். நீ வந்த உடனே சட்டிய உடைச்சிட்டேயா. ஐயோ, என் ஃப்ரெண்டு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வராதேன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்ட. நீ என்னடானா எனக்கு முன்னாடி டப்பா பவுடர் அப்பிக்கிட்டு டப்பக்கான்னு வந்து நிக்கிற. என்ன இது? இதுதானே நம்ம லட்சுமி வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்ச விளக்கு. அப்ப நம்ம அங்க கொடுத்தது. இரு யோசிக்கிறேன். வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஏரியால வீடு அமைஞ்சது உன் அதிர்ஷ்டம். ஆமா, வாசல்ல கோலம் ரொம்ப அழகா இருக்கு. கலர் கலரா போட்டிருக்காங்க. வாசல்ல கோலம் போட்டது, தோரணம் கட்டினது எல்லாம் ஏற்பாடு பண்ணது என் ஃப்ரெண்டு மீரா தான். நாங்க 2 பேரும் ஒன்னாதாங்க படிச்சோம். படு சுறுசுறுக்குங்க. ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டா. நான் கூப்பிட்டு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மீரா, மீரா. சொந்தக்காரங்கம்மா, நீ வாசல்ல போட்டிருந்தியே கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கா. உங்ககிட்ட சொன்னா நீ சந்தோஷப்படுவல்ல. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இத வந்துடுறேன். சரி, நீங்க கோலம் நல்லா போட்டுட்டீங்க. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? அசோக் நகர்ல தான். உங்க வளையல் ரொம்ப அழகா இருக்கு. இது கூட நல்லா இருக்கு. இதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தது. எல்லாமே அசல் தங்கம். அவர் என்ன பண்றாரு? அது இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. துபாய்லயா? இல்லங்க, அதோ அங்க நின்னு இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர்தான் என் வீட்டுக்காரர்னு சொன்னேன். நீங்க ரொம்ப கலரா இருக்கீங்க. அவரை பார்த்தா கருப்பா இருக்காரு. ஐயோ, அவர் திருப்பி நிக்கிறாருங்க. அவர் தலைமுடிய பார்த்ததால உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. அவர் சாப்பிட்டு இல்லங்க, அவரை விட்டா இன்னைக்கு பூரா சாப்பிட்டுட்டே இருப்பாரு. காலையில வந்து செட்டிலானவர் தான். இங்க கொஞ்சம் வர்றீங்களா? என்ன மீரா, கூப்பிட்டியா? என்ன டென்ஷனா இருக்க? யாரு இந்த அம்மா? நீ போட்டுக்கிற நகை தங்கம் இல்ல, கவரிங்க கண்டுபிடிச்சு. இதுக்குதான் சொன்னேன், கையை ஆட்டி ஆட்டி பேசாத, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. கேட்டியா? இது பாருங்க, ஃப்ரெண்டு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போனோன்னு அவ அலைஞ்சு திரிஞ்சு எங்கேயோ போய் கில்ட் நகையை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கா. வந்த இடத்துல சாப்பிட்டோமா போனோமான்னு இல்லாம எதுக்கு இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்க புத்திசாலி பொண்ணா இருக்கீங்க. உங்களுக்கு வாட்ச புருஷன் இப்படியா இருக்கணும்? என்ன மீரா, 3வது மனுஷனுக்கு பயப்படுற மாதிரி பயப்படுற? எப்படி போட்டேன் பாத்தியா? எட்டியா கைய முதல்ல ஏட்டு. இது கிரகப்பிரவேச வீடாச்சேன்னு பார்த்தா இல்ல, இங்கே உன்னை கொண்டுடுவேன். அந்த அம்மா கேட்காது இல்ல, நீ இருக்கே உளறி கொட்டிட்டு இருக்கிற. இப்பதான் உன் கௌரவத்தை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறதெல்லாம் அசல் தங்கம்னு போய் சொன்னேன். நீ வந்த உடனே சட்டிய உடைச்சிட்டேயா. ஐயோ, என் ஃப்ரெண்டு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வராதேன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்ட. நீ என்னடானா எனக்கு முன்னாடி டப்பா பவுடர் அப்பிக்கிட்டு டப்பக்கான்னு வந்து நிக்கிற. சாரி, நான் பேச ஆரம்பிச்சதும் லேசா ஒரு கண்ணை கட்டினா நான் புடிச்சிட்டு இல்லையா? கண்ணையே புடுங்கி காட்டினாலும் உனக்கு புரியாதையா. களிமண்ண கட்டிக்கிட்டு காலம் தள்ளணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஐயா சாமி, தயவு செஞ்சு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்ன மீரா? இனிமே என் கூட எங்கேயுமே வரமாட்டேன்னு. இந்த பாருங்க, அங்க போய் வளவளா நின்னு பேசிட்டு காமிச்சு. என்ன பாக்குற? இல்ல, மாடிப்படி ரொம்ப சின்னதா கட்டிருக்காங்க. இருந்துட்டு போட்ட. இல்ல,
மாடியில உன் ஃப்ரெண்டு வெத்தல் காய வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டா பாடியை எப்படி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தேன். இந்த பார், இப்படி கொண்டு வந்து இப்படி திரும்பினா தலையடிக்கும், நேரா கொண்டு வந்து இப்படி போனா கால் இடிக்கும். அப்புறம் ஆக்சுவலி நீ என்ன அமௌண்ட் கொடுத்தா ஊரை விட்டு ஓடுவ? புது வீட்டுக்கு வந்து இது புத்தி போற போக்க பாரு. செக் வாங்கிக்கங்க. சார் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க. வரேன். ஏய், இந்த வாங்க. வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். நாங்க வரோம். வீடு சூப்பர் இருக்கா? இது உனக்கு. எனக்கா? Thank you. போலாமா? சரிங்க. வரேன் சார். வரேங்க. அப்ப நாங்க கிளம்புறோங்க. வரேன். இது ஆட்டோ இருக்கு பாரு. ஏப்பா ஆட்டோ அசோக் நகர் வருமா? வாங்கம்மா போலாம். யோ நானும் வரையா? வாங்க சார். சரி, எவ்வளவு கேப்ப? வழக்கமா எவ்வளவுமா கொடுப்பீங்க? ஏப்பா நாங்க என்ன தினமும் மயிலாப்பூர் போயிட்டு வந்துட்டா இருக்கோம்? என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு லட்சுமி இங்க வீடு கட்டிருக்கா. அவளுக்கு ஏற்கனவே மந்தொழில ஒரு ஃபிளாட் இருக்கு. சரி, இண்டிவிஜுவலா ஒரு வீடு இருக்கட்டமே இங்க கட்டிருக்கா. கிரகப்பிரவேசத்துக்காக நாங்க வந்திருக்கோம். ஏன் பேங்க்ல லோன் வாங்கினமே அத கூட சொல்ல வேண்டியதுதானே? சொல்லலாம், ஆனா சவாரிக்கு லேட் ஆகும்ல. எவ்வளவுப்பா? 100 ரூபா கொடுங்க சார். 100 ரூபாயா? ரோடெல்லாம் தோண்டி போட்டுக்கிறாம்மா, சுத்தி போகணுமா. 60 ரூபா வச்சுக்கப்பா. நியாயமா கேளுங்கம்மா. நியாயமா தான் கேக்குறேன். இல்ல, ஏற்கனவே இருந்த ஆட்டோக்காரன் 140 ரூபா கேட்டான். இவன் 100 ரூபா தான் கேக்குறான். அப்போ 40 ரூபா நமக்கு லாபம் தானே? வீட்டுக்கு வா, உன்னை அங்க பேசிக்கிறேன். வண்டி எடுப்பா, வண்டி எடு. உட்காருங்க. வா வா வா. ச்சே, ச்சே. மீரா, 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 மீரா. ஐயோ, என் மானமே போச்சு. கிரகப்பிரவேச வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போனதுக்கு பதிலா ஒரு நாட்டு நாயை கூட்டிட்டு போயிருந்தா கூட அது என் பின்னாடி வாழ ஆட்டிட்டு வந்திருக்கும். போயும் போய் உங்களை கூட்டிட்டு போன பாருங்க. இனிமே என்கிட்ட முகம் கொடுத்து பேசாதீங்க. சரி சரி, மொபைல்ல பேசிக்கிறேன். இல்ல, கொள்ளாதீங்க. உன் ஃப்ரெண்டு ஏதோ gift கொடுத்திருக்கா. என்னன்னு ஐயோ, பார்க்கலாம். ஓசியில வந்துச்சுன்னா அதை வாங்கி பாக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அவசரம் வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். நானும் வந்தேல. அது இது என் friend. கொடு. என் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு gift கொண்டா. நான் பார்க்கறேன். நான் தான் நான் பாப்பேன். பார்க்கறேன். கொடுங்க. ஐயோ. இதெல்லாம் ஒரு gift. அது கவர்ல வேற போட்டு கொடுத்திருக்கான். இது பார்த்தசாரதி கோயில் வாசல்ல 10 ரூபாய்க்கு விக்குது. இது என் ஃப்ரெண்ட் எனக்காக ஆசையா கொடுத்தது. அத போட்டு உடைக்கலன்னா உனக்கு தூக்கம் வராத? வேணும்னு பண்ணல, கை தவறி விழுந்துருச்சு. ஐயோ, பேசாதீங்க என்கிட்ட. வா. மீரா, அடடடடடா, அங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தா, இங்க வந்து ஏன் கோவப்படுறா? புரியலையே. என்னங்க, ஒரு நிமிஷம். கோவம் போச்சா? ஷோ, முதல்ல இது என்னன்னு பாருங்க. இது உன் ஃப்ரெண்ட் லட்சுமிக்காக வாங்கின gift. அப்ப லட்சுமி வீட்ல கொடுத்த gift? ஆமா, கொடுத்துட்டு வந்தோம். ஒருவேளை கை தவறி எடுத்து இல்லங்க, லட்சுமி வீட்ல கொடுத்த gift இங்க எப்படி வரும்னு கேக்குறேன். ஆமா, போனோம், கொடுத்தோம், திரும்ப ஆட்டோல வந்தோம், திரும்ப ஐயோ, ரொம்ப குழப்பாதீங்க. முதல்ல இத பிரிங்க. ஐயோ, என்ன இது? இதுதானே நம்ம லட்சுமி வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்ச விளக்கு. அப்ப நம்ம அங்க கொடுத்தது? இரு இரு, யோசிக்கிறேன். என்ன அங்கிள் பண்றீங்க? நான் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன்டா. கொடுங்க அங்கிள், நான் பண்றேன். ஏய், உனக்கெல்லாம் பேக்கிங் பண்ண தெரியாது. இல்ல அங்கிள், நான் பண்ணுவேன் அங்கிள், நான் நல்லா பண்ணுவேன் அங்கிள். Thank you டா.
அவதான் ஏங்க எடுத்து பண்ணிட்டான். நாம லக்ஷ்மி கொடுக்க வேண்டிய விளக்கு இங்க இருக்கு. அப்ப நம்ம லக்ஷ்மி கொடுத்த பார்சல்ல என்ன இருக்கு? அதுல வந்து பழைய டியூப், பாத்ரூம் பிரஷ், ஐயோ, 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 பழைய நிறுத்து, துணி. நிறுத்து. பழைய டியூப், பிஞ்சு போன பிரஷ், இது போன எல்லாமே வச்சிருந்த. ஐயோ ஐயோ ஐயோ, என் மரியாதை போச்சு. 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்யா. அவ அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பா? வாய மூடு. அந்த பையனை விட்டு ஒட்ட சொன்னதா பெரிய தப்பு. இவ்வளவு சொல்றியே, எனக்கு எப்படி தெரியும்? 2 டப்பாலையும் gift wrapper என்னையே சுத்தமா- கேளு, என்னையே கேளியா? இந்த பார்சலை தூக்கிட்டு போகும்போது கனமா இருக்குதா இல்லையான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? ஐயோ, அந்த பார்சல்ல பேர் எழுதிருக்கியா? இல்ல எழுதல. அப்பா, அப்புறம் ஞாபகம் வந்தது, பார்க்கர் பெண்ணோட பளிச்சுன்னு எழுதிட்டேன். ஐயோ, ஒண்ணுத்தையும் விட்டு வைக்கல இந்த ஆளு. எல்லாத்தையும் வேண்டாம் எனக்கு. அங்க போனோட காலையில இருந்து மொக்கு 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 மொக்குன்னு மொக்குனியா? அப்போ அது புத்தி வேண்டாம். ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? பாயசத்தை உறிஞ்சு உறிஞ்சு வேற குடிச்சிய. ஐயோ, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். ச்சே. மீரா, ஒரு ஐடியா. எனக்கு தெரிஞ்ச ஒரு திருடன் இருக்கான். பேரு கம்பி கபாலி. கம்பியை வளைச்சு வீடு புகுந்து திருடுறதுல அவன் எக்ஸ்பர்ட். அவங்கிட்ட சொல்லி லக்ஷ்மி வீட்டு ஜன்னல் கம்பியை வளைச்சு உள்ள புகுந்து அந்த கிஃப்ட தூக்கிட்டு வர சொல்லலாமா? எதுக்குயா இப்படி தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு போற? அவங்க புதுசா வீடு கட்டிருக்காங்க, அவங்க வீட்டு கம்பியை வளைக்க போறியா? அதுக்காக கம்பி கபாலி வாசல் வழியா போய் கேட்டா கொடுப்பாங்களா? என்ன கன்றாவிக்கு அந்த கபாலி எல்லாம் இங்க இழுக்கிற? அப்ப என்னதான் பண்றது? நான் லக்ஷ்மிக்கு ஒரு லெட்டர் எழுத போறேன். என்ன மன்னிச்சிரு, பார்சல் மாறி வந்துருச்சுன்னு நோ, சொல்லி. ஏன் பொண்டாட்டி யார் முன்னாடியும் தலை குடிச்சு நிக்க கூடாது. தலை குனிவே ஒன்னால தையா வந்தது. சரி மீரா, ஒரு ஐடியா பண்ணுவோம். என்ன, ப்ளீஸ் என்ன? ப்ளீஸ் 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 பொறுமையா கேளு, பொறுமையா கேளு. நம்ம மறுபடியும் gift எடுத்துக்கிட்டு லக்ஷ்மி வீட்டுக்கு போறோம். மறுபடியும் இரு, பொறுமையா கேளு ப்ளீஸ். இந்த gift மேல மிஸ்டர் மாதவன் நாம எழுதுவோம். சரி சரி சரி, வெறும் மாதவன் எழுதுவோம். லக்ஷ்மி லக்ஷ்மி, என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, உன் ஃப்ரெண்டு என்னையும் மதிச்சு கூப்பிட்டுருக்கா, அதனால நானும் தனிப்பட்ட முறையில gift கொடுக்கணும், அப்பதான் எனக்கு மரியாதைங்கிறாரு. அதனால அவர் ஒரு gift கொண்டு வந்திருக்காரு, அதை உன்கிட்ட கொடுக்கணுமான்னு சொல்லு. இந்த gift கொடுப்போம், அந்த gift கொண்டு வந்துருவோம். எப்படி ஐடியா? உன்னை எவ்வளவுதாயா நான் அடிப்பேன். கிஃப்டை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போற வரைக்கும் ஓகே. ஆனா நம்ம கொடுத்த கிஃப்டை எப்படி எடுத்துக்கிட்டு வருது? அங்க இருக்கவங்கள கேட்பாங்கல்ல. கவலைப்படாத, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. உள்ள போய் அந்த டியூப் இருக்கிற gift பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஐட்டம் எல்லாம் சட்டைக்குள்ள பேக் பண்ணிடுறேன். அப்படியே சுவிச்சுக்கிட்டு நம்ம வெளியில வந்துடலாம். குத்து விளக்கு அங்க, டியூப் இங்க. எப்படி ஐடியா? ஒரு சமயம் புத்திசாலித்தனமா தான் யோசிக்கிற, ஆனா ஒரு சமயம் புண்ணாக்கு மாதிரி ஆயிடுற. குத்து விளக்க தூக்கிட்டு கூட வா. வந்துட்டு மீரா. சீக்கிரம் காசு கொடு. சார் வெயிட் பண்ணுமா சார்? எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது, நீ கிளம்பா. ஆட்டோக்காரங்கிட்ட எல்லாம் குடும்ப விஷயம் பேசலாம், தூக்கம் ஏன், வராது. அவனும் குடும்பஸ்தன் தானே? நீ கிளம்பு. ஆமா, ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள நான் படாத பாடு பட்டுட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்றது? சரி, நான் அப்புறம் பேசுறேன். என்ன மீரா, மறுபடியும் கிஃப்டோட வந்திருக்க? ஒண்ணு இல்ல லட்சுமி, என் வீட்டுக்காரர் இருக்காருல, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து என் கூட ஒரே சண்டை. ஏ, ஒண்ணு இல்ல, உன் ஃப்ரெண்டு எனக்கும் தான் இன்விடேஷன் வச்சிருக்காங்க, நானும் gift கொடுப்பேன்னு சண்டையோ சண்டை போடுறாருமா. என்ன சார் இதெல்லாம்? நான் சொன்னேன் லக்ஷ்மிக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவ திட்டுவான்னு. இவர் விடவே மாட்டேங்கிறாரு, நானும் கொடுத்துதான் ஆவேன்னு பிடிவாத பிடிக்கிறாரு. சார், ஏற்கனவே நான் மீரா கொடுத்த கிஃப்ட வாங்கியிருக்க கூடாது. ஏன்னா நாங்க 2 பேரும் அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. திருப்பி இன்னொரு கிஃப்டா? வேண்டாம் சார், நீங்க எடுத்துட்டு போங்க. திருப்பி எடுத்துட்டு போறதுன்னு எங்க ஐடியாவும். சார், நான் வாங்கிக்க மாட்டேன். அப்ப அது எது? அதாப்பா, நான் கொடுத்த gift இருக்குல்ல, அதத்தான் அவரு அதுன்னு ஆமா சொல்றாரு. ஆமா. அதே என் ஃப்ரெண்டு மீரா கொடுத்தது. அது உபயோகம் இல்லாத குப்பையா இருந்தாலும் அது எனக்கு பெருசு தானே. பாத்துட்டீங்களா? லக்ஷ்மி, அவர் இருக்காரு ஒரு விடா கண்ட கொடா கண்ட. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை முடிக்காம விட மாட்டாரு. அப்படி அதுல என்ன சார் இருக்கு? அதுல 2 குத்து விளக்கு இருக்கு. ஏற்கனவே நீங்க கொடுத்ததுல அதுலயும் 2 குத்து விளக்கு தான். என்ன மீரா இது, ஒரு வீட்டுக்கு 4 குத்து விளக்கா? 2 போறாதா? வேண்டாம் சார், நீங்க எடுத்துட்டு போங்க.
ப்ளீஸ் பிடிவாதம் பிடிக்காதீங்க. இல்ல சார், உங்க வீட்ல இருந்து எனக்கு ஒரு gift போதும். ஐயோ புரியாம பேசுறீங்களே. அந்த கிஃப்டால உங்க மாட்டிடுறான் போல இருக்கு. அதெல்லாம் சரி. சார் எங்க இருக்காரு? நான் அவர்கிட்ட போய் கொடுத்துறேன். சார் வந்த gift எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ அது நீங்க ஏற்கனவே சொல்லக்கூடாதா? சரி சரி, நீங்க போய் அவரை பாருங்க. வா லட்சுமி, நீ என்ன அப்படி சரி. உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். என்னாச்சு இவருக்கு? அவர் அப்படியேதான் என்ன நினைக்கிறாரோ அதை முடிக்காம விடவே மாட்டாரு. நமஸ்காரம் சார். நான் மீராவோட ஹஸ்பண்ட். தெரியும். கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு இன்னொரு gift? என் ஒய்ஃப் ஒரு gift கொடுத்தா நான் ஒரு gift கொடுக்க வேண்டாமா? அதனால தான் gift கொண்டு வந்திருக்கேன். தப்பு சார். தப்பு. அதனால தான் இன்னொரு gift கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்றது? பொட்டி மேலேயே கையை வச்சு எழுதிட்டு இருக்கானே. இதுல தான் வச்சு எழுதணுமா? இவனை எப்படி வெளியே அனுப்புறது? ஒரு ஐடியாவும் மதிக்க மாட்டேங்குது. ஐடியா. சார், நேத்து என்ன ஆச்சுன்னா அண்ணா நகர்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். இருங்க சொல்றேன் இருங்க. என்ன ஆச்சுன்னா ஒரு லாரிக்காரன் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வேகமா வந்துட்டு இருந்தானா, அப்படியே அண்ணா நகர் மெயின் ரோட்ல வந்துட்டு இருந்தானா, திடீர்னு ஒரு பஸ்ஸுக்காரன் சைட்ல வந்துட்டான். பஸ்காரன் வந்து பிரேக் அடிச்சான். பிரேக் அடிச்சு அப்படியே திரும்பிட்டான் சார். திரும்பின உடனே லாரிக்காரன் என்ன பண்ணா, கண்ட்ரோல் பண்ண முடியாம திடீர்னு பிரேக் அடிச்ச உடனே இப்படி திரும்பிச்சு வண்டி. அந்த பஸ்காரன் என்ன பண்ணா, வேகமா வந்ததுனால லேண்ட் போஸ்ட் கிட்ட இடிச்சு அப்படியே பிளாட்ஃபார்ம்ல உடைச்சு இப்படி வந்துட்டான் சார். எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட். இது பரவாயில்லையே. நேத்து காலையில அசோகர்கள் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஒரு ஆட்டோக்காரன் நேரா இப்படியே போயிட்டு இருந்தானா, திடீர்னு ஒரு வேன்காரன் பூந்து வந்துட்டான்பா. அப்படியே வந்து இந்த பக்கம் வந்துட்டான்பா. ஆட்டோக்காரன் அப்படியே மிரண்டு போய் நேரா போய் தமால் இடிச்சிட்டான்பா. அந்த ஆட்டோக்குள்ள ஸ்கூல் படிக்கிற பசங்கப்பா. நல்ல வேலை ஒரு பிள்ளைகளுக்கு அடிப்படல. ஏன் சொல்ல வரேன்னா, இப்பெல்லாம் ரோட்ல நடந்து போறதுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆமா சார். அதான் சொல்ல வந்தேன். கொடுங்க சார், நான் எழுதுறேன். உங்களுக்கு ஏன் சார் ஓ சிரமம்? நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். கொடுங்க சார், நான் எழுதுறேன். பரவாயில்ல சார். கணக்கு புள்ள மாதிரி சப்பளாங்கல் போட்டு உட்காந்து எந்திரிக்க மாட்டேங்கிறானே. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணி இவனை கிளப்பி ஆகணும். ஏன் சார், வாசல்ல ஸ்கூட்டர் வச்சிருக்கேன். பரவாயில்லையா? ஓரமா விட்டுருக்கீங்களா? ஐயோ நடு ரோட்ல விட்டுருக்கேன் சார். ஐயோ குப்பை லாரி வருமே. ஐயோ சார், உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா நீங்க வண்டியை ஓரமா விட்டுருங்களேன். இதை நான் எழுதுறேன். நோ ப்ராப்ளம் சார். கையெழுத்து நல்லாவே இருக்கும். என்ன சார் விட மாட்டேங்கிறீங்களே. ஓவரா பொழியறீங்களே. பேனா நீங்க போங்க சார், நான் எழுதுறேன். நீங்க போங்க. சரி சார். நீங்க போங்க. அப்படியா? வீரா, ஆனாலும் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப தான் அன்பு பொழிறாரு. கிஃப்ட் லிஸ்ட் நான் எழுதுறேன், நீங்க போங்கன்றாரு. அவர் எப்பவுமே அப்படிதாங்க. ஒரு வேலையை எடுத்தா முடிக்காம விடவே மாட்டாரு. ஸ்கூட்டர் காணுமே. ஒருவேளை அந்த குப்பலாரிக்காரன் எடுத்துட்டு போயிருப்பானோ. பரவாயில்ல சார், நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க எழுதுங்க சார். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. என்ன வேலை? எக்ஸ்சேஞ்ச். வரேன் சார், வரேன். ரொம்ப அழகா இருக்கு. பொண்ணுக்கு நல்ல மேட்ச். ரொம்ப நல்லா இருக்குல்ல? வா மீரா, நம்ம கிளம்பலாம். Okay. ஆல் ஓகே. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஐயோ, என் 5 பவுன் சங்கிலியை காணோம். என்னது? 5 பவுன் சங்கிலியை காணுமா? ஆமாக்கா, காணாம போயிடுச்சு. எங்கடி கட்டி வச்ச? டேபிள் மேல தான் கழட்டி வச்சேன். டேபிள் மேல வச்சது எங்கடி போகுது? தெரியலையே. இங்க யாரும் வெளியில போக கூடாது. எல்லாரையும் செக் பண்ணுங்க. நாங்க போறோம். நாலு பேர் கிளம்பலாம். வா மீரா, போலாம். எல்லாரும் இருக்காங்க. போய் செக் பண்ணுங்கக்கா. என்னடி இது? என்னமா சொல்றீங்க? இருங்க, இருங்க, சத்தம் போடாதீங்க. இருங்க. என்னடி சொல்ற? கவனம் இல்லாம நீ எங்கேயோ வச்சுட்டு எல்லாரையும் செக் பண்ணணும்னு சொன்னா எப்படி? நான் டேபிள் மேல தான் கழட்டி வச்சேன். இங்க யாரும் வெளியில போக கூடாது. எல்லாரையும் செக் பண்ணுங்க. நாங்க 2 பேரும் போயிடுறோமே. இவரு போறேன்றாரு. எனக்கு இவரு மேல தான் சந்தேகம். இவரை செக் இவன் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ரே. அவரு போய் அதெல்லாம் ஏமா அவர் அந்த மாதிரி ஆளு அதெல்லாம் இல்லையா? முடியாது. செக் பண்ணி தான் ஆகணும். ஆமா, பாத்திரம் வடிச்சதுல என்ன இருக்குது? பரவாயில்ல. செக் பண்ணுமா? என்ன பண்ற? அவர் என்ன
எல்லாரும் நம்ம கிட்ட கம்மி பண்ணி தான் அனுப்புறோம். சந்தேகப்படுறீங்க? இவரை முதல்ல செக் பண்ணுங்க. மாட்டிக்கிட்டியா? Savaş Mira, Savaş Mira.